إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحم إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே நேயர்களே, இன்றைய இந்த கலந்துரையாடல் தொழுகையில அத்தஹியாத்தில விரலை அசைப்பதா அல்லது விரலை ஆரம்பத்திலிருந்தே நிலையாக வைத்துக் கொண்டிருப்பதா என்ற ஒரு விடயம் பற்றிய ஹதீதுகள் பற்றிய ஒரு விளக்கமாகத்தான் இன்றைய கலந்துரையாடல் இருக்கப் போகின்றது. மௌலவி அன்சார் தபிலிகி அவர்களிடத்திலே இது பற்றிய கேள்விகளை இப்போது நாங்கள் கேட்கப் போகின்றோம். அது பற்றிய கலந்துரையாடலே இன்றைக்கு நடக்கப் போகின்றது. மௌலவி அவர்களே, ஆரம்ப காலத்திலே நீங்கள் ஷாபி மதஹபினுடைய அந்த சட்டங்களை அந்த முறையை நீங்கள் பின்பற்றியிருந்தீர்கள். அதிலிருந்து கொஞ்சம் விலகி அத்தஹியாத்திலே விரலை அசைக்க வேண்டும் என்ற பிரச்சாரமும் அது சம்பந்தமான நடவடிக்கையிலேயும் உங்களையும் உங்களுடைய சார்ந்தவர்களை நீங்கள் அந்த விடயத்தை ஏவிக்கொண்டிருந்தீர்கள். ஆக அப்போது நீங்கள் விரல் அசைக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள். தற்போது விரலை அசைக்காமல் ஆரம்பத்திலிருந்து விரலை நீட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையை உங்களிடம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையிலே குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய மக்களிடத்திலே, அறிஞர்களிடத்திலேயும் அதை பின்பற்றக்கூடிய மக்களிடத்திலேயும் இந்த இரண்டு விதமான கருத்தும் இருக்கத்தான் செய்கின்றது. ஒரு சிலர் ஆரம்பத்திலிருந்து விரலை நீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள், ஆரம்பத்திலிருந்து ஒரு சிலர் விரலை அசைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது சம்பந்தமாக உங்களிடத்திலேயே இவ்வாறு ஒரு படிமுறையான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்திலே நீங்கள் ஹதீஸ் கலையினுடைய ஆய்வின் அடிப்படையிலே இவ்வாறு மாறி இருக்கின்றீர்கள் என்று சொல்கின்றீர்கள். ஹதீஸ் கலைக்கு என்பதற்கு ஒரு முடிவான ஒரு முடிவில்லையா, இவ்வாறுதான் என்ற ஒரு தீர்வு இல்லையா? ஏன் ஒரு காலத்தில் அது இன்னொரு காலத்தில் இவ்வாறும் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும் என்பதை தயவு செய்து சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, மௌலவி அப்துல் ஹமீத் அவர்கள் சொன்னதை போன்று பரவலாக கேட்கப்படக்கூடிய அத்தஹியாத்தில் விரல் அசைத்தல் சம்பந்தப்பட்ட இந்த கலந்துரையாடல், இதிலே எமது நிலைப்பாடுகள் மாறியதற்கான காரணிகளை சொல்லவும் வேண்டியிருக்கின்றது ஆய்வில் நுழைவதற்கு முன். ஏனென்றால் அந்த காரணிதான் இவ்வாறான மாற்றத்திற்கு ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் அல் குர்ஆன் அல் ஹதீஸின் ஆய்வு இல்லாத அந்த காலம், ஷாஃபி மத்ஹபிலே அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்ற போது மட்டும் விரலை உயர்த்துவது அந்த நிலை. அடுத்ததாக அல் குர்ஆனை அல் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற கொள்கையிலே தெளிவு பெற்ற போது சஹீஹான ஹதீஸ்களை கண்டு அதை பின்பற்றுவோம் என்று போய்கொண்டது. இந்த வேளையில் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை இனங்கண்டு சொந்தமாக ஆய்வு செய்யக்கூடிய ஒரு இப்போதிருக்கக்கூடிய அளவில் போதுமான ஹதீஸ்களை பற்றிய அறிவு அந்த நேரம் இல்லாமல் இருந்த போது எம்மை விட மிகவும் வளர்ச்சி அடைந்த அல்லது ஹதீஸ் துறையிலே பாண்டித்தியம் பெற்ற அறிஞர்கள் சஹீஹான ஹதீஸ் இது, பலகீனமான ஹதீஸ் இது என்று அவர்கள் தீர்ப்பு தாரத்தோடு அதற்கான தரவுகளை முன்வைப்பார்கள். அந்த சொல்லாமல் அவர் வெறுமனே தீர்ப்பு சொன்னாலும் கூட நாம் அந்த தரவுகளை எடுத்து பார்க்கின்ற போது அவர் கூறுகின்றது நமக்கு சரியாக பட்டு. அந்த அடிப்படையில் பொதுவாக இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹ் அவர் விரல் அசைத்தல் என்கக்கூடிய ஹதீஸ் ஆதாரமானது என்று அவருடைய ஆய்வுகளில் எழுதியிருக்கின்றார். அவைகளையும் பார்த்தபோது எனவே நாம் படித்த ஹதீஸ் கலை விதிகளும் நமக்கு தெரிந்த அந்த அளவிற்கு அது சரியாகப்பட்டது. அதற்கு பின்னர்
அதனால் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த ஆவல் ஆதரமான ஹதீஸை பின்பற்றும் ஆவல்னால் மதுஹபை விட்டு வெளியிறங்கி அங்கே ஷாய் மதுஹபில் உள்ள விரலை அத்தையாத்திலே ஷல்லா இலாஹ இல்லல்லாஹ் அங்கும் போது மட்டும் உயர்த்துவது என்பது இல்லை என்பது தெளிவாகிவிட்டது. என்றாலும் அசைத்தலுங்கிற அந்த வார்த்தை ஹதீஸில் வந்ததால் அதில் உள்ள அதிகமான வாத பிரதிவாதங்களை பற்றிய நுழைஜும் நேரம் கொஞ்சம் போதாது. அந்த நிலையில் நம்மை விட ஒரு சிறந்த அறிஞர் கூறுகிறார். எனவே அதை கொண்டு ஒரு கண்முடித்தனமாக இருக்காமல் என்றாலும் அவர் சொல்லக்கூடிய தரவுகளை வைத்து பார்த்து நியாயமாப்பட்டது எடுத்து நடந்தது. அதற்கு பின் மீண்டும் இது சம்பந்தமான முரண்பாடுகள் அங்கே பல அரபு உலகத்தில் உள்ள அறிஞர்களிடத்திலே சிலர் அது அவ்வாறான அறிவிப்பது சாதானது, அதாவது ஒருவர் பல நம்பகமானவர்களுடைய கூற்றுக்கும் மாற்றமாக ஒரு நம்பகமான அறிவிக்கும் போது அவருடைய தவறான அறிவிப்பு தான் அது என்ற அடிப்படையில் சில வாதங்களும் வைக்கப்பட்டது. எனவே அதை ஏற்க முடியாது, அது வைபான ஹதீஸை வகையை சேர்ந்தது என்று சொல்லப்படுது. எனவே இதிலே நாம் அவ்வாறான மறுகருத்துகள் இருந்தாலும் நாம் இதை ஒரு அடிப்படையிலிருந்து முழுமையாக ஆய்வு செய்யாமல் நாம் மாறக்கூடாது. மற்றவருடைய கருத்துக்காக இவர்களும் ஹதீஸ் கலை அறிஞர்கள் எல்லோரும் அசைக்க வேண்டும் என்பவரும் ஹதீஸ் கலை அறிஞர்கள், அசைப்பது இல்லை ஆரம்பத்திலிருந்து நீட்டி வைத்துக் கொண்டிருப்பதுதான் என்று சொல்லவர்களும் ஹதீஸ் கலை அறிஞர்கள் இருக்கிற போது, எனவே இந்த முரண்பாடு எங்கிருந்து தோன்றுகிறது என்பதை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹ் நமக்கு அந்த ஒரு மனப்பாங்கு தந்தார். அதன் பின்னர் நாம் பல வருடங்களுக்கு முந்திருந்து அந்த ஆய்வில் இறங்கினோம். அப்போது நமக்கு விரல் அசைத்தல் இங்கு வரக்கூடிய அந்த அறிவிப்பு அது ஆதாரம் அற்ற ஒரு அறிவிப்பாகத்தான் நம்மளுக்கு நம்முடைய நியாயமாகப்படுகின்றது. அவ்வாறு பட்ட போது உடனே நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த கொள்கை கொண்ட நாம் முதல் செய்திருந்தாலும் நாம் செய்ததில் சில தவறுகள் இருக்கிறதாக புலப்படும் போது அல்லாஹ்வுக்கு பயந்து இருந்தால் நாம் மாற்றிக்கொள்வது கடமை. எனவே அந்த அடிப்படையில் நாம் நமது நிலையை மாற்றிக்கொண்டோம், அதை நாம் மக்களுக்கும் தெரியப்படுத்தி விட்டோம். என்றாலும் அப்ப இவரது கேள்வி வருகின்றது, அப்ப ஹதீஸ் கலையில் முந்தி சஹி என்று ஒருவர் சொல்ல இன்னொரு அது சஹி இல்லை என்று சொல்லுகின்ற போது ஹதீஸ் கலையின் விதிகள் ஒன்றென்று இருந்தால் இந்த முரண்பாடு ஏன் வருகிறது என்ற கேள்வி வருகின்றது. இதுல உண்மையாக என்னவென்றால் ஒரு ஹதீஸை ஆதாரமானது என்று நீங்கள் முடிவெடுங்கள் என்பதற்கு என்று அந்த வழிகாட்டலில் ரசூலுல்லாஹ்வினால் சில விதிமுறைகள் அங்கே போட்டுத்தரப்படவில்லை. பொதுவான கட்டளை தான் எந்த ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டாலும் அதை தீர்க்கமாக விசாரித்து உண்மை என்னதென்று கண்டறிந்து செய்யுங்கள் என்ற ஒரு கட்டளை இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் ஒருவர் ஆய்வு செய்து ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, அவர் அதை நேரடியாக நபிகளாரிடம் கேட்கவில்லை. 4, 5, 6, 7 தலைமுறையை தாண்டி புத்தகங்களிலே பதியப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பதியப்பட்ட செய்தி ஒவ்வொரு கிரந்தங்களிலும் வெவ்வேறு விதமாக பதியப்பட்டிருக்கிற போது இதனில் எது உண்மையான செய்தி, உண்மையிலே முரண்பாடுகள் இவ்வாறு இருக்க இந்த முரண்பாடுகளில் உண்மையிலே ரசூலுல்லாஹ் சொன்ன எதுவாக இருக்கும் என்று ஆய்வு செய்யறதுங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஆய்வோடு விடப்பட்ட விடயம். எனவே ஒருத்தருக்கு நியாயமாகப்பட்டது அவருடைய ஆய்வில், இன்னொருத்தருக்கு நியாயம் தவறாகப்படும். சரியானே? என்றாலும் இந்த ஹதீஸ் கலை விதிகளில் சில விடயங்களில் எல்லா அறிஞர்களும் ஒருமித்த கருத்துகள் இருக்கிறார்கள். ஹதீஸ் கலை மேதாவிகள் சில விடயங்களில் ஆங்காங்கே சர்ச்சை இருக்கிறது. உதாரணமாக ஒரு விதி ஒன்று இருக்கின்றது, ஒரு ஹதீஸி பலகீனமான அறிவிப்பினூடாக வருகின்றது. அந்த ஹதீஸி இவ்வாறு பல 3, 4 அறிவிப்பினூடாக வருகிறது, எல்லாமே பலகீனமான அறிவிப்பு வரிசையினூடாக தான் வந்தால் இங்கே சில ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஒவ்வொரு அறிவிப்பாளர் வரிசையும் பலகீனமாக இருந்தாலும் ஒன்று சப்போர்ட் பண்ணும் தானே, எனவே அதை நாம் ஏற்கலாம் என்று அந்த பலகீனமான ஹதீஸை அதை ஒரு ஆதாரமான ஹதீஸாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு நிலை இருக்கின்றது. அதை மற்ற சில ஹதீஸ் அறிஞர்கள் அதை மறுக்கிறார்கள். இது மாதிரி தான் ஒருவர் மற்றவர்கள் சொன்ன செய்திக்கு மாற்றமாக ஒரு விடயத்தை சொல்கின்ற போது அதை ஏற்கக்கூடாது, அவர் நம்பகமான இருந்தாலும் சரி என்ற விதி இருக்கிற போது இந்த மாற்றமானது என்ற அந்த செய்தியில் மேலதிகமாக சொன்னால் அந்த மேலதிகம் என்பது சில வேளை மேலதிகமாக வந்தது என்பதால் மாற்றமாக வரலாம். அது மாற்றம் என்று கொடுக்க வேண்டி வரும். மற்றவர்கள் சொன்னதை விட இவர் மேலதிகமாக சொல்கிறார், எனவே இவர் அவர்களுக்கு மாற்றம் அறிவித்திருக்கிறார் என்று சில தட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஹதீஸ் கலை அறிஞர்கள். இது இப்போதுள்ள பிரச்சனை அல்ல, இந்த ஹதீஸ் கலை ஆய்வு தொடங்கிய காலத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறது. இன்னும் சிலர் இல்லை, அதை சிலரை எடுக்கலாம் சிலரை தட்டலாம் என்று அதற்குள்ளேயே முரண்பட்ட கருத்து வேறுபாடு இருக்கிறது. இதிலே எவர்கள் இஹ்லாசோடு அல்லாஹ்விற்கு பயந்து நாம் உண்மையை புரிந்து பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் ஆய்வு செய்தார்களோ அவருடைய ஆய்வில் ஒருவருடைய ஆய்வுக்கு ஒருவருடைய ஆய்வு முரண்பட்டு இருந்தாலும்
அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? கூலியை கொடுப்பான். நாம் இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப மதிக்கின்றோம். மதுஹப் வாதம் இந்த உலகத்தில் நிறைந்திருந்த இந்த காலகட்டத்திலே அரபுலகத்திலே மிகவும் மதுஹப் வாதத்துக்கு எதிராக போராடிய ஒரு மனுஷன். ஹதீஸ்களையே ஆதாரமான ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். ஆதாரமான ஹதீஸ்களின் கிரந்தங்கள் நிறைய தொகுத்தார். ஆனால் அந்த அறிஞர் அவர் சொல்லக்கூடிய பல ஹதீஸ்களை நாம் ஆய்வு செய்து பார்க்கிற போது நமக்கு அது ஆதாரமாக தென்படவில்லை. உதாரணம் தஸ்பீஹ் தொழுகை. அந்த ஹதீஸை அவர் ஆதாரமான ஹதீஸ் என்று அவர் நிறுவுகின்றார். ஆனால் அவருடைய ஆய்வை நாம் சரியாக காணவில்லை. அது மாதிரித்தான் இந்த விரல் அசைத்தலுடைய ஹதீஸிலையும் அவர் ஆதாரமான ஹதீஸ் என்று சொல்கின்றார். ஆனால் எம்மை பொறுத்தவரை அவருடைய அந்த ஆய்வு நாம் இருக்கிறதுக்கு அதாவது சரியாக படவில்லை. என்றாலும் அவர்கள் விரல் அசைத்தலுங்கிற அவர்களுக்கு சரியாகப்பட்டதால் அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை கொடுப்பான். அவர்கள் இஹ்லாஸை அல்லாஹ் அறிந்தவர், இஹ்லாஸ் இருந்தால் கூலியை கொடுப்பார், அவர்களுக்கு நன்மை இருக்கிறது. எனவே இதிலே எனது கருத்தை தான் மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்கிற நிலப்பாடெல்லாம் பிழையானது. நம்மளுக்கு அது பிழையான வாதம். ஆனால் எமக்கு இது நியாயமாப்படுகின்றது. எனவே இந்த அடிப்படை நியாயப்படுகிறதை நாம் எடுத்துச் சொல்வது கடமை. சரியானே? இது ஒரு சாராருக்கு இல்லை விரல் அசைத்தெலும்புதான் சகியாப்படும். அவர்கள் அவருடைய கருத்தை அழகான முறையில் என்ன செய்யலாம்? முன்வைக்கலாம். நியாயமாப்பட்டால் அதை இரண்டையும் கேட்கின்றவர்கள் அவர்கள் எது அவர்களுக்கு நியாயப்படும் அதை எடுப்பார்கள். இதிலே எனக்கு மாற்றமாக உள்ள கருத்தில் உள்ளவர்களை அதாவது தரக்குறைவாக விமர்சிப்பதோ என்கிற தேவையெல்லாம் கிடையாது. எனவே இந்த ஆய்வுகள் இவ்வளவு முரண்பாடு வருவதற்கு காரணமே ஹதீஸ் கலையில் ஒரு இதுதான் சரியான ஹதீஸ் என்ற அந்த அந்த ஒரு ஒத்த முடிவு எடுப்பதற்கான அந்த விதிகளில் ஆங்காங்கே சில முரண்பாடுகள் இருக்கிறது. அந்த விதிகளின் பிரகாரம் முடிவு எடுப்பது என்பதே அந்த ஆய்வாளருடைய மனதில் இறுதியாக எது அவருக்கு நியாயப்படுகிறதோ அந்த நியாயத்தை தான் முடிவெடுப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதாவது உங்களிலே ஒருவர் இரண்டு பேர் பிரச்சனைப்பட்டு வந்தால் அதிலே இரண்டு பேரும் ஒருவர் வாதத்திறமையினால் தனது இன்னொருடைய உரிமையை எடுத்துக்கொண்டு போனாலும் நபிகளாருக்கு அந்த வாதிட்டவர் பொய்யராக இருந்தாலும் அவனுடைய வாதப்படி அவன்தான் சரி செல்லாம் போல தெரிந்திருந்தால் நம்மளுக்கு நியாயப்படுறதை நாம சொல்லலாம். அவனுடைய வாதத்திறமை நாவன்மையினால் அவன் பொய்யனாக இருந்து இன்னொரு அவன் அனுபவித்துக் கொண்டு போனால் அவன் அல்லா இடத்துல பதில் சொல்வான். எனவே அந்த தீர்ப்பை கொடுக்கிறது எதை வைத்து? அந்த அந்த நியாயமா தென்பட்டதை வைத்து. எதை நபிகளார் ஒரு தீர்ப்பு உடைய சந்தர்ப்பத்தில் இதை சுசோமா என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா அந்த அடிப்படையை நாம் ஆய்வு செய்து நமக்கு நியாயமாப்பட்டதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இப்ப சொல்லிக் கொள்ளலாம். நல்லது. இந்த ஹதீஸ்கள் அதாவது விரல் அசைப்பது சம்பந்தமாக வரக்கூடியது பல அறிவிப்பாளர்கள் வரிசையாக பல வார்த்தைகளில் உறுதிப்படுத்தக்கூடிய பல ரிவாயத்துக்கள் வருகிறதா, அல்லது ஒரே ஹதீதைத்தான் பல அறிவிப்பாளர்கள் ஒரே மத்தின் அதாவது ஹதீதிலே சொல்லப்பட்ட கருத்தை பல அறிவிப்பாளர்கள் சொல்கின்றார்களா, அல்லது ஒரே அறிவிப்பாளர்கள் அந்த கருத்தை வித்தியாசமாக சொல்கின்றார்களா என்பதை பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தை அறிந்து கொள்ள ஆசைப்படக்கூடிய மக்களுக்கு கட்டாயம் சொல்லியாக வேண்டியிருக்கு. இதிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையில் அத்தஹியாத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் தங்களுடைய விரலை வைக்கின்ற விடயத்தில் என்று பார்க்கின்ற போது பல சஹாபாக்கள் வாயிலாக செய்திகள் வருகிறது. வாயில் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் கூட இந்த ஹதீஸ் வருகிறது. வாயில் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில அவர் நபிகளாருடைய தொழுகையை பற்றி விரிவாக சொல்லக்கூடிய முறையில் அந்த ஹதீஸ் வருகிறது. அதில் வாயில் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல குலைப் கேட்டு குலைபு கிட்ட ஆசிம் கேட்டு ஆசிம் கிட்ட பல மாணவர்கள் கேட்கின்ற செய்தி. அதில் ஒரு மாணவர் சுஃபியான் செல்லக்கூடிய ஒரு விவாதத்தை நாம் பார்ப்போம். அவர் சொல்லாரு, அதாவது நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறேன், தொழுகை ஆரம்பிக்கிற போது அவர் தன்னுடைய இரண்டு கைகளை உயர்த்தினார்கள். அதே மாதிரி ருக்குவுக்கு போகின்ற வேளையில், அதே மாதிரி ருக்குவிலிருந்து அவருடைய தலையை உயர்த்துகின்ற போது, அதே மாதிரி தொழுகையிலே உட்கார்ந்தால் அவர்களுடைய இடது காலை படுக்க வைத்து வலது காலை நட்டி உட்கார்ந்தார். அதே மாதிரி அவருடைய இடது கையை அவருடைய இடது தொடையின் மீது வைத்தார், அதை விரித்தார். அவருடைய வலது கையை அவருடைய வலது தொடையின் மீது வைத்தார். பின்னர் தன்னுடைய இரண்டு விரலை மடித்தார், வட்டமாக்கினார், இவ்வாறு பிரார்த்தித்தார் என்று அவர் சொல்லுகிறார். இவ்வாறு பிரார்த்தித்தார் என்று சொல்ல போது இதிலே சுஃபியானிடமிருந்து கேட்ட ஹுமைதி என்கிறவர் அவர் சொல்றார், இந்த ஹதீஸ் முஸ்னதுல் ஹுமைதியில் வருது. அதாவது இவ்வாறு என்கிறதுக்கு ஹுமைதி தனது கலிமா விரலை இப்படி நட்டி காட்டுறார், இவ்வாறு என்கிற நேரம் நட்டி காட்டுறாரு. அப்ப அதை மேலும் என்று சொல்லிவிட்டு அந்த ஹதீஸ் அவரத்தோட இன்னொரு செய்தியையும் அவர் பின்னால சொல்லுகின்றாரு. அந்த செய்தியை பற்றி ஒரு விரிவாக பின்னர் பார்ப்போம்.
ஆக இங்க சுஃபியான் அந்த விரலை வட்டமாக்கி பின்னர் நட்டி பிரார்த்தித்தார் என்கிற செய்தியை சொல்கிறார். இந்த செய்தியை சுஃபியான் சொன்ன மாதிரி ஷுபாவும் சொல்கின்றார். அதே நேரம் ஏனைய ஒரு அறிவிப்பாளர் ஆசிமனுடைய மாணவர்கள், ஆசிமனுடைய மாணவர் ஒருவர் தான் ஷூபா, ஏனைய மாணவர்கள் இந்த நட்டினார் என்ற வார்த்தையை போடாமல் அசார என்ற வார்த்தையை போடுகிறார். அசார என்றால் அதாவது கையை வைத்து இப்படி நீட்டினார் என்கிற கருத்தை கொடுக்கும். அதாவது அசார என்றால் சுட்டி காட்டினார், சில சந்தர்ப்பத்துக்கு நீட்டினார் போன்ற பொருள்படும், சைக்கினை செய்தார். எனவே இவ்விடத்தை கையை 2 விரலை வட்டமாக்கி பின்னர் இஷாரா செய்தார் என்றால் விரலை நீட்டி வைத்தார் என்ற மாதிரியான கருத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை வருகிறது. இதே நேரம் அவருடைய ஒரு மாணவர், இந்த ஆசிமனுடைய மாணவர்களில் 11 பேர் சொல்லாத ஒரு செய்தியை ஒரு மாணவர் ஜாயிதா சொல்கிறார். அவர் அந்த இடத்துல, இந்த விரல் வைக்கிற இடத்துல தான் என்ன சொன்னார் என்றால், தன்னுடைய விரல்களுக்கு மத்தியில் பொத்தினார், வட்டமாக்கினார், பின்னர் உயர்த்தினார் என்று சொல்லிட்டு, அதை நான் அவரை பார்க்கிறேன், அவர் அதை அசைக்க நான் காண்கின்றேன், அதை கொண்டு பிரார்த்தித்தவராக என்று சொல்கிறார். ஆக இந்த அசைத்தல் என்ற வார்த்தை, நேரடி அசைத்தல் என்ற வார்த்தை வரக்கூடிய அறிவிப்பு ஆசிமுடைய ஒரே ஒரு மாணவர் ஜாயிதாவை தொட்டுதான் வருகிறது. ஆக அந்த வார்த்தையை வைத்துத்தான் சர்ச்சையே இந்த ஹதீஸிலே தோன்றுகின்றது. அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹு, அப்துல்லா பின் ஜுபைர் அலி அல்லாஹு, இப்னு அப்ஸா, அது மாதிரி அபு ஹமீத் சாயித் போன்ற பலர் வாயிலா வருகிறது. இவர்களுடைய வார்த்தைகள் எல்லாமே அங்கே பெறக்கூடிய ஒரு வார்த்தை அஷார என்ற வார்த்தை வருகின்றது. அவர்கள் பிரார்த்தித்தால் இஷாரா செய்வார்கள் என்று வருகிறது. சரியானே அந்த வார்த்தை வருகிறது. பார்ப்போம். சரியானே அதை சொல்லுகின்ற போது தங்களுடைய விரலை மடித்து பின்னர் அவர்கள் இஷாரா செய்வார்கள். இந்த இஷாரா என்ற வார்த்தை, விரலை பொத்தக்கூடியதை பொத்திவிட்டு பின்னர் நீட்டுகின்ற இந்த முறைக்கு அரபுவிலே இஷாரா என்று சொல்லப்படும். இஷாரா என்றால் சுட்டிக்காட்டுதல், எதை சுட்டி குறிப்பிடும், சைக்கினை செய்தல். இப்படி விரலோடு சம்பந்தப்படுத்தி சொல்லுகிற போது வானத்தின் பக்கம் நான் இஷாரா செய்தேன் என்றால் வானத்தின் பக்கம் விரலை உயர்த்தி நீட்டினேன் இந்த விரல். சரியானே. ஏன்னா அது மாதிரி அத்தியாயத்திலே தனது விரலை என்ன செய்தார்கள், தனது களிமா விரல், நாம களிமா விரல் என்ற வார்த்தையை பாவித்து பழகிறோம், அதை இப்படி நீட்டி வைக்கிறதுக்கும் அது இஷாரா என்ற வார்த்தை வரும். சரியானே. அது வெளிப்படையா அந்த வார்த்தையை மட்டும் பாவிக்கிற போது அது சாதாரணமா அரபு பாஷையில் தானாக வழங்கக்கூடிய ஒரு வார்த்தை. சரியானே. இதே வார்த்தை பிரயோகம் பல சஹாபாக்கள் பாவித்த இந்த வார்த்தை பிரயோகம் இப்போது சக்தி ஏற்படுத்தக்கூடிய ஹதீஸ், சக்தியாக வரக்கூடிய அந்த ஹதீஸிலேயும் வந்திருக்கிறது. அந்த ஹதீஸ் வாயில் இப்னு ஹுஜர் அலி அல்லாஹ் அவர்கள் மூலமாக வரக்கூடிய ஹதீஸ். அவர்களுடைய ஹதீஸ், அவர்கள் நபிகளாருடைய தொழுகையை கண்டதை பற்றி குலைப் என்பவருக்கு சொல்கின்றார். குலைப் என்கிறவர் ஆசிம் என்கக்கூடிய அவருடைய மகனுக்கு சொல்கின்றார். சரியானே. ஆசிம் என்கிறவர் அவரிடம் கேட்ட பலருக்கு அந்த செய்தியை சொல்கின்றார். அது ஒரு தொழுகை, நபிகளாருடைய தொழுகை பற்றி நீளமான செய்திகள் அதிலே வருகிறது. இதிலே இந்த ஆசிம் என்கிறவர் இடமிருந்து கேட்டவர்கள் 10க்கு மேற்பட்டவர்கள் கேட்டிருக்கிறார்கள். மிகவும் நம்பகமான உறுதியான அறிவிப்பாளர்கள். இவரிடமிருந்து கேட்டவர்கள் ஒரு 4 அல்லது 3 விதமாக சொல்கின்றார்கள் ஒரு செய்தியை. எங்களுக்கு ஆசிம் இப்படித்தான் சொன்னார். வாயில் அலி அல்லாஹ் அவர்கள் ஒரு முறையை சொன்னார்கள். வாயில் அலி கேட்ட குலைபு அதை தன் மகனுக்கு சொன்னார். மகன் அதை பலவிதமாக சொல்கின்றார். சரியானே. பலருக்கு சொல்லுகின்ற போது அது வெவ்வேறு விதமாக வரும். மற்ற ஏனைய சஹாபாக்கள் தங்களுடைய ஹதீஸ்கள் அறிவித்த இஷாரா என்ற வார்த்தையை சொல்லியும் அறிவிக்கின்றார். அவ்வாறான வார்த்தை தான் அவருடைய மாணவர்களில் சுமார் 7-8 பேர்கள் சொல்லுகின்றார்கள். இப்படித்தான் எங்களுக்கு ஆசிம் சொன்னார் என்று. சரியானே. அதே நேரம் அவருடைய இன்னும் 2 மாணவர்கள், அதாவது சுஃபியான் சௌரி, அதே மாதிரி இமாம் ஷுபா என்று நினைக்கின்றேன், இவர்கள் எல்லாம் பெரிய ஹதீஸ்களை மேலாவிகள், அவருடைய மாணவர்கள், இந்த விஷயத்திலே அவர்களுடைய மாணவர்கள். அவர்கள் அதை அறிவிக்கின்ற போது இந்த இதற்கு அதாவது இன்னொரு வார்த்தையை பாவிக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், இஷாரா என்ற அந்த வார்த்தைக்கு முன்னர் நசப என்ற வார்த்தையை, அதாவது அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அத்தஹியாத்திலே அந்த இருந்த போது தனது 2 விரலையும் பொத்திவிட்டு வட்டமாக்கிவிட்டு இவ்வாறு பிரார்த்தித்தார் என்று அதை அறிவிக்கக்கூடிய ஹுமைரி என்கிறவர் சொல்கிறார். அதாவது இந்த கலிமா விரலை நட்டினார், நட்டி இவ்வாறு பிரார்த்தித்தார் என்று வருகின்றது. கலிமா விரலை அவ்வாறு வைத்து இப்படி நட்டி பிரார்த்தித்தார் என்று வருகிறது. இதுல பிரார்த்தனை என்பதற்கு தா என்ற வார்த்தை பாவிக்கப்படுகிறது. அதாவது நாங்கள் வளமையா பிரார்த்தனை செய்கின்ற போது கையை உயர்த்துவோம், கையை உயர்த்தி பிரார்த்திப்போம். பிரார்த்தனை என்கிற போது கையை உயர்த்துகிறோம். சில வேளை ரசூலுல்லாஹ் கையை இவ்வாறு வைத்திருக்கிறார்கள், கவிழ்த்து. அது ஒரு சில சந்தர்ப்பங்கள் வைத்திருக்கிறது. இங்க அந்த அத்தஹியாத்தை அல்லாஹ்வை புகழ்ந்து நபிகள் ஆலமீன் ஸலவாத்து சொல்லி பின்னர் என்ன செய்கிறது, நம்முடைய தேவைகளை முன்வைக்கக்கூடிய ஒன்றுகள் இருக்கிறது. எனவே அவர்கள் பிரார்த்தித்தால் விரலை நட்டினார் என்ற வார்த்தை வருகிறது. சரியானே? இவ்வாறு ஆசிம் சொன்னார் என்றுதான் அவருடைய 2 மாணவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். சரியானே? அதுல சுஃபியானும் வருகிறார், அதே மாதிரி சுபாவும் வருகிறார். ஆமா, சரியானே? இதே நேரம் இவரிடம் கேட்ட இன்னொரு மாணவர், ஜாயிதா என்கக்கூடிய ஒரு மாணவர், அவருடைய அறிவிப்பில் மட்டும் வேறொரு வார்த்தை வருகிறது. அதை அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், அவர் தனது அதாவது விரலை உயர்த்தினார், அதை அசைக்க கண்டேன் என்று சொன்னதாக சொல்கிறார். அப்ப ஒருவர் தன்னுடைய மாணவர்களுக்கு இங்கே 3 விதமாக சொல்லப்படுகிறது. ஒன்று இஷாரா என்ற ஒரு வார்த்தை வெளிப்படையில், இன்னொன்று அதாவது நட்டினார், விரலை நட்டினார் நீட்டுறதுக்கு செல்ற வார்த்தை, அது விரலோடு சம்பந்தப்படும். இப்படி என்கிறது அல்ல, அது கம்புக்கு தான் அந்த வார்த்தை பொருத்தம். கம்புகளை நிலத்தில் நட்டுறதுங்கிறதுக்கும் விரலை என்னது உயர்த்தி நட்டினாருங்கிறதுக்கு இந்த கருத்தான் பெருமாது. அதான் ஒரு சாதாரண அரபு பாசையில மனிதன் அது சொல்லும் போது மனசுக்கு புறப்படக்கூடியது. சரியானே? அவ்வாறு நட்டினார் என்ற வார்த்தை. சரியானே? விரலை அதாவது நீட்டினார் உண்டு. அடுத்த வார்த்தை இதற்கு சற்று வித்தியாசமானது. எவ்வாறு? நான் பார்க்கிறேன், அவர்கள் அசைக்க பார்க்கிறேன், விரலை அசைத்துக் கொண்டிருக்க பார்க்கிறேன் என்று, அதை அந்த அசைத்துக் கொண்டிருக்க என்ற கருத்தை கொடுக்கிறேன் சரியானே, அல்லது விரலை அசைக்க கண்டேன் என்ற கருத்தை கொடுக்கிறேன், அது கண்டினியூவா இல்லையாங்கிற ஒரு சர்ச்சை ஒன்று இருக்கிறது. ஏதோ அந்த வார்த்தை இருக்கட்டுமே, அதுக்குள்ள அந்த ஆய்வுக்கு போறதுக்கு முந்தி இருக்கட்டும். இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்க என்றால், பொதுவாக அறிஞர்கள் என்ன சொல்லாங்கன்னு சொன்னால், இது ஹதீஸ் பலகீனம் என்று சொன்ன பெரும்பான்மையான இந்த துண்டை பலகீனம் என்று சொன்னவர்கள், அவரிடம் கேட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள் இஷாரா என்ற வார்த்தையை தான் பாவிக்கிறார்கள், அல்லது அதற்கு நேர்பாடான வார்த்தை. இஷாராங்கிற போது வெளிப்படையாக சொல்லும் போது, அது ஆரம்பத்தில் சும்மா சொல்லும் போது விரலை நீட்டினார் என்ற கருத்து அது வெறுமதி. சரியானே? அந்த கருத்துக்கு தான் அது வெளிப்படையா சொல்லுகின்ற போது புலப்படும். சரியானே? அதற்கு நேர்பாடான நசப. மற்ற வார்த்தை யுஹர்ரிக் என்ற வார்த்தை, அசைத்தல் என்கிற அந்த வார்த்தை அவரிடம் கேட்ட ஜாயிதா மட்டும்தான் என்ன செய்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். அதனால் இது ஜாயிதா என்பவர் நம்பகமானவர் இருந்தாலும் அவர் தவறுதலாக அவர் விளங்கிய வார்த்தை, அது அவர் தவறுதலா சொல்லிட்டார். எனவே அது ஏற்க இயலாது. ஏனென்றால் வேறு சஹாபாக்களுடைய ஹதீஸிலேயும் எந்த வார்த்தை, இஷாரா என்ற வார்த்தை தான் வருகிறது. அவங்களுடைய அறிவிப்பிலேயும் இந்த சஹாபியினுடைய வார்த்தையிலேயும் அதே ஆசிம் தன்னுடைய மாணவர்களுக்கு அதே வார்த்தையை செஞ்சிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். எனவே அது ஏற்க முடியாது என்று சொல்கிறார்கள். இதுதான் பெரும்பான்மையான அறிஞர்கள் ஏற்க முடியாது என்று சொல்லுடைய வாதம் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த வாதத்திற்கு அப்பால் இன்னொரு வாதம் ஒன்று வைக்கப்படுகிறது. அதான் எனக்கு என்னுடைய மனதிலே நான் விட்டவாதத்துக்கு காரணமாக இருந்தது. என்னவென்றால், ஆசிம் என்கிறவர் தன் தகப்பனிடம் கேட்டதாக சொல்கிறார். ஆசிம் ரசூலுல்லாஹ் காணல, தகப்பனும் ரசூலுல்லாஹ் காணல. நபிகளார் தொழக்கண்டது வாயில் வழியெல்லாம், வாயில் வழியெல்லாம் தொழக்கண்டு நபிகளார் அத்தியாயத்தில் இப்படிதான் நடந்து கொண்டார் என்று ஒன்று சொன்னார். அதை கேட்டாரு குலைப், அதை ஆசிமுக்கு சொன்னார். இப்ப ஆசிம் இப்படிமான வார்த்தை பிரயோகம், அது சொல்லப்பட்ட வார்த்தை பிரயோகம் நசபன்னு சொல்லாரு, அசாரன்னு சொல்லாரு, யுஹர்ரிக்கன்னு சொல்லாரு. இப்போது நம்ம கேள்வி என்ன, இந்த 3 வார்த்தையும் சரியானே, இந்த 3 வார்த்தையும் இது ஆசிமுடைய வாயிலிருந்து வருகிறது, ஆசிமுடைய வாயிலிருந்து தான் வருகிறது. இப்போது கேள்வி, இந்த 3 வார்த்தையையும் ஆசிம் குலைபு கிட்ட கேட்டு, குலைபு நபியை தொழ கண்ட சஹாபி கிட்ட கேட்டு, அந்த சஹாபி தான் இந்த 3 பெட்டன்லையும் சொன்னார் என்றிருந்தால், அந்த சஹாபி தான் கண்டதை
அவர் கண்டதை மக்களுக்கு எடுத்து சொல்ல போது வெவ்வேறு வார்த்தை பிரயோகத்தால் என்ன செய்யலாம், சொல்லலாம். அதிலே ஒத்த கருத்து பார்ப்பார்கள். ஆனா இங்க நம்மளுக்கு கேள்வி என்னென்றால், இதில் எந்த வார்த்தை உண்மையில் வாயில் சொன்னார்? எந்த வார்த்தையை ஆசிம் தகப்பனிடம் கேட்டார், தகப்பன் வாயிலிடம் கேட்டார் என்கிற கேள்வி எழும்புகிறது. ஏனென்றால் இந்த அளவுக்கு நாம் இந்த வார்த்தையை ஏன் தோன்றுகிறோம் என்றால், இந்த வார்த்தைகள் ஒன்றுக்கொண்டு முரண்பாடான கருத்தை கொடுக்கின்ற நிலைமை வருகிறது. அதனால் ஒருவர் நீட்டிக் கொண்டிருக்கணும் என்கார், இன்னொருவர் அதை அசைத்துக் கொண்டிருக்கணும் என்கார். எனவே எதுவாக நீட்டுறதோ அசைக்கிறதோ எதுவாக நாம் முடிவெடுக்கிறோம், உண்மையில் கண்ணால் கண்டவர் தான் இவ்வாறு தான் கண்டேன் என்று எந்த வார்த்தையை சொன்னார்? அவர் சொன்னது உண்மையில் ஆசிம் என்கிறவர் பெரும்பான்மையானவர்களுக்கு சொல்ற போது யுஹர்ரி கண்ட வார்த்தை என்ன செஞ்சிட்டார், விட்டுட்டார். ஒரே ஒருவருக்கு சொல்ற போதுதான் யுஹர்ரி கண்ட வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு. எனவே அந்த யுஹர்ரி கண்ட வார்த்தை நாம் நமது நிலப்பாடு என்றால் அது பெரும்பாலும் ஆசிமில் இருந்து ஏற்பட்ட ஒரு விளக்கமாக இருக்கும். ஏனென்றால் ஆசிம் என்கக்கூடியவரை பற்றி ஒரு விமர்சனம் இருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாவினுடைய உஸ்தாது அலி பின் மதீனி அவர் ஹதீஸ் துறையிலே ஹதீஸிலே மறைந்திருக்கக்கூடிய வடுக்களை வெளிப்படை பார்த்தால் எல்லாம் ஓகே இருக்கும், ஆனால் அங்கே சில குறைகள் இருக்கும். வெளிப்படையில் பார்த்து சரியாக இருந்து உள்ளே மறைந்திருக்கக்கூடிய குறைகள், அதற்கு ஹதீஸிலே இல்லத்தென்று சொல்வது. அதை பற்றிய அறிவில் அலி பின் மதீனி மிகவும் ஆழமான அறிவுடையவராக இருந்த ஒரு அறிஞர். அதற்கு ஒவ்வொரு அறிவிப்பாளரினுடைய சிறு சிறு பை மிஸ்டேக்குகளை கூட துருவி துருவி ஆராய்ச்சி செய்வார்கள். அவ்வாறு மிக ஆழமாக அவ்வாறு நிபுணத்துவம் பெற்ற இமாம்கள் இமாம் புகாரி, அவருடைய உஸ்தாத் தாரகுத்னி, எல்லா ஹதீஸ் கலை அறிஞர்களும் அதிலே பாண்டித்யமாக இருக்கவில்லை, இருந்திருக்கிறார்கள். மிக நிபுணத்துவம் பெற்ற ஒரு சிலர். அதே அலி பின் மதீனி ஒருத்தர். அவர் என்ன சொல்லானால், ஆசிம் என்கக்கூடிய அறிவிப்பாளர் மற்றவர்கள் சொல்லாத ஒரு செய்தியை தனியே சொன்னால் ஏற்கக்கூடாது என்ற ஒரு விடயத்தை சொன்னார். சரியானே? அதே அந்த அலி பின் மதீனி போன்றவர்கள் அறிவிப்பாளர்களை தரம் பிரித்து இவர்களுடைய அறிவிப்பை ஏற்கலாம், இவருடைய அறிவிப்பை ஏற்கக்கூடாது, இவர்கள் அறிவிப்பில் இப்படி இப்படி எல்லாம் சிக்கல் வரும் என்று தீர்ப்பு கொடுத்தவர்கள். அவர்கள் அறிவிப்பாளரை பற்றி பேசிய தீர்ப்பை வச்சுதான் நாம என்ன செஞ்சுக்கிறோம், ஹதீஸ்ல சஹீஹ் வச்சு பேசிக்கிறோம். அவங்க ஒரு அறிவிப்பாளர் விடயத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டியிருந்தால் அது எடுத்தெடுப்பில் கொடுக்கிற முடிவல்ல. எத்தனையோ ஹதீஸ்களில் அவருடைய நிலைமையை பற்றி ஆய்வு செஞ்சிருப்பார். ஆய்வு செஞ்சது பின்னால்தான் அந்த விஷயத்தை சொல்லுது. எனவே இவர் ஒரு விடயத்தில் தனித்து அறிவித்து விட்டால் அவரை ஏற்கக்கூடாது என்றால் அதன் மறுகருத்து என்ன விளங்குது, சில விடயங்களில் தவறு செய்து அறிவிக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்று சொல்லாமல் சொல்லுகின்றார். வார்த்தை தான் வித்தியாசம். சரிதானே? எனவே மனிதன் கூட தான் ஒரு செய்தியை தனது நண்பர்கள் சிலரிடம் ஒரு நேரம் ஒரு மாதிரி சொல்லுவார், சில நேரம் அவர் முந்தி சொன்னது அவருக்கு நினைஞ்சிடும், மறந்துடும். மறந்து விட்டு அடுத்த நேரம் மற்ற சகோதரன் வேறொரு பற்றி சொல்லுவார். இதை நாம காண்றோம். சரியானே? ஒன்று முந்தி சொன்னவருக்கும் அடுத்து சொன்னவருக்கும் இடையில கால இடைவெளி இருக்கலாம், அல்லது இவரில் உள்ள மன சக்தியில உள்ள குழப்பமா இருக்கலாம், இப்படி ஏதோ. எனவே இமாம் அலி பின் மதீனியினுடைய அந்த கூற்று இவ்விடத்தில் ஒரு மிக முக்கிய ஒரு பாயிண்டாக இருக்கிறது. ஆசிம் நல்லவர் தான், நல்லவர்களுக்கும் தவறு வருவதுங்கிறது இருக்கின்றது. நமது வாதம் என்னவென்றால், எங்களுக்கு குலைபென்றவர் இப்படித்தான் சொன்னார் என்று அசாரா 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 என்று வார்த்தைகளையே சொல்லிவிட்டு ஒருவருக்கு மட்டும் சொல்லும் போது யுஹர்ரிக் என்ற வார்த்தையை சொல்லுகின்றார், அசைத்தல். எனவே கேள்வி, இந்த வார்த்தை சரியா, அவர் இந்த வார்த்தையும் அந்த வார்த்தையும் இதெல்லாம் குலைபு கிட்ட இருந்து வாயிலுக்கிட்ட இருந்து ஒவ்வொரு விதமாக அவரமானவருக்கு சொல்லப்பட்டு பிறகு இவர்கிட்ட சொல்லப்பட்டு இவர் ஒவ்வொருத்தையும் உடைச்சு ஒவ்வொரு பேட்டர்னா சொன்னாருங்கிறது இவரத்தை ஒரு ஒரு நியாயமான ரீதியாக சிந்திக்கிற போது அது சாத்தியம் இல்லாத ஒரு விடை. எனவே அந்த யுஹர்ரிக் என்ற அந்த வார்த்தை பிரயோகம் இவர் ஏதோ ஒரு காரணத்தால் இவருக்கு சொல்றது போது என்றால் அறிவிக்கிறதுல இப்படி ஒன்று இருக்கிறது, ஒரே வார்த்தை அறிவித்தல், இன்னொன்று அதற்கு ஒப்பான கருத்தை அறிவிக்கிறது. சரியானே? அந்த ஒப்பான கருத்து கொண்ட வேறு வார்த்தையை போடலாம். அது வேறு வார்த்தை போட்டு அறிவிக்கிற போது எப்போது அது வேறு கிளர்ச்சியை, அதாவது சட்ட பிரச்சனை ஏற்படுத்துமோ அப்போது உண்மையாக சொன்ன வார்த்தை என்று கண்டுபிடிக்க வேண்டி ஏற்படும். சென்றான் என்கிறோம், போனான் என்கிறோம், இரண்டும் ஒத்த கருத்துள்ள சொல்லிட்டான். சரியானே? சில வேளையில் அது ரெண்டிலும் ரெண்டு கருத்து தொனிக்க வேண்டி வந்தால் உண்மையில் சொல்லப்பட்ட வார்த்தை எதென்றா பாய்ச்ச வேண்டி ஏற்படும்.
அப்ப அது மாதிரி இங்க என்ன ஏற்படுதுன்னா சரியானே, குலைபு சென்ற வார்த்தை யுஹர்ரிகு என்ற வார்த்தையா அல்லது குலைபு சென்றதாக பலரிடம் சொன்ன செய்தி அசார என்ற வார்த்தையா? சரியானே, அசார என்ற வார்த்தை வெளி சாதாரணமாக சொல்லுகின்ற போது இந்த இடத்திலே விரலை மடித்து வைத்து விரலை நீட்டுவதற்கு அது சாதாரணமாக பாதிக்கப்படக்கூடிய வார்த்தை. சரியானே, எனவே அதனால் இந்த ஆசிம்ல இருந்து இந்த தவறு வந்திருக்கலாம் என்று சொல்றது கிடம்பாடி. ஆசிமை பொறுத்தவரை நல்லவராக இருந்தாலும் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவருடைய கிரந்தத்திலே எவருடைய ஹதீஸ்களை எல்லாம் ஏற்கலாம் ஆதாரமாக கொள்ளலாம் என்று லிஸ்ட் பண்ணினாரோ அந்த லிஸ்டுக்குள் உட்பட்டவராக ஆசிம் இல்லை. கொஞ்சம் அவரை கொஞ்சம் தரம் குறைவாகத்தான் காண்கின்றார். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பார்வையில ஆசிமினுடைய அந்த நம்பகத்தன்மை புகாரி கிரந்தத்துக்கு அவர் ஆதாரமாக இவர் சொன்னார் ஏற்கலாம் என்று இவர்கள் லிஸ்ட் பண்ணார். அந்த லிஸ்டுக்குள் இமாம் புகாரி கொண்டு வரல. அதனால்தான் இவருடைய எந்த ஹதீஸையும் புகாரி இமாம் ஆதாரமான ஹதீஸை தனது கிரந்தத்தில் என்ன செய்யல, பதியல்ல. ஆனா புகாரியில வருகிறது இவருடைய அறிவிப்பொன்று, அது வேறொரு நம்பகமான அறிவிப்போடு சப்போர்ட் இல்லதான் இது வருகிறதே தவிர ஆதாரமாக இவரை கொண்டு வரல இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ். அவரு கேள்வி கேட்கலாம், இப்ப நீங்க எப்படி கேட்கலாம்டா, அப்ப புகாரி இமாம் கொண்டு வந்தா மட்டும்தானா அவங்களை ஏற்றுக்கொள்ளணும் என்று ஒரு கேள்வி கேட்கலாம். சரியானே, நாம் அப்படி சொல்லல. நாம் என்ன சொல்லமெண்டா, இந்த பிரச்சனை வந்த சந்தர்ப்பத்தில் புகாரி இமாம் எழுதாயத்தின் நம்பகமான ஆவியில் இருக்கிறாங்க. சரியானே, அது வேறு விடயம். முரண்பாடுகள் ஒன்று சர்ச்சை வருகிற போதுதான் அந்த நம்பகத்தன்மை இனம் காண வேண்டிய அந்த துருவி துருவி பார்க்க வேண்டிய சந்தர்ப்பங்கள்லாம் வரும். சாதாரண ஹதீஸ்ங்கிறது அதாவது நம்பகமான ஒருவர் தான் பல நம்பகமானவர்களுக்கு மாற்றமாக அறிவிக்கிற போது அதை தட்டுறோம். அவர் நம்பகமானவர் தான், புகாரி வந்திருப்பார் என்றாலும் அவரை தட்டுமே. மனிதன் என்றால் தவறு விடுறவன் அடிப்படையில். எனவே இன்னொரு புறம் இந்த ஆசிமை பொறுத்தவரை இந்த ஹதீஸை சொல்லுகின்ற போது இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஜாயிதாவிடத்தில் அவர் சொல்லுகிற போது, ஜாயிதாங்கிறவர் அவரோட இந்த விரல் அசைக்கிற செய்தியை சின்னமானவன், அவருடைய அந்த வார்த்தையை ஜாயிதாவினோட தான் வந்திருக்கும். அவரிடத்தில் சொல்லுகின்ற போது பலகீனமான ஹதீஸில் பலகீனமான அறிவிப்பாளர் வரிசையினூடா வந்த ஒரு செய்தியையும் தான் சேர்த்து சொல்லியுள்ளார். அதாவது என்னவென்றால் அதை பற்றி முஸ்னத் அகமதிலே நான் பார்க்கலாம். ஆசிமுடைய ஒரு மாணவர் இருக்கிறார் ஜுஹைர் என்கிறவர். அவர் மிக நம்பகமான அறிவிப்பாளர். அவர் இந்த ரசூலுல்லாஹ் அவங்களுடைய இந்த ஹதீஸை பற்றி இந்த நபியலா வாயில் வழியெல்லாம் அறிவிச்ச இந்த ஹதீஸை பற்றி சொல்ல போது அப்படியே நான் நபியலாடைய தொழுகை பார்த்து எப்படி தொழுதாங்கன்னு வந்துட்டு கடைசியாக விரல் விஷயத்தில் வந்த போது அவர்கள் அப்படியே விரலை இப்படி வட்டமாக்கினார். பின்னர் அவர் ஜுஹைர் தனது கலிமா விரலினால் என்ன செய்தார், இஷாரா செய்தாரு. தன்னை 2 விரலை பொத்திக் கொண்டாரு. அதாவது பெருவிரலையும் நடு விரலையும் சேர்த்து இப்படி வளையமாக்கி கொண்டாரு என்று சொல்லி இப்படி சொல்லிவிட்டு ஜுஹைர்ங்கிறவர் தொடர்ந்து சொல்றார், ஆசிம் எனக்கு சொன்னாரு, மேலும் எக்ஸ்ட்ரா ஒரு செய்தி சொன்னாரு. அதாவது ஆசிமுக்கு அப்துல் ஜப்பார் என்கிறவர் சொன்னதாகவும் அப்துல் ஜப்பார் என்கிறவர் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த சிலரிடம் கேட்டதாகவும் அந்த பேர் சொல்லப்படாத அந்த நபர், இனம் காணப்படாத அந்த நபர் வாயிலிடம் சரியானே வாயில் சொன்னதாக, வாயிலிடம் கேட்டதாக வாயில் சொன்னதாக ஒரு செய்தியை சொன்னார். இந்த அறிவிப்பாளர் வரிசையிலேயே ஆசிம் அப்துல் ஜப்பார் கேட்கிறார். அப்துல் ஜப்பார் அறிவிக்கிறது அவருடைய குடும்பத்தை சேர்ந்த சிலர், யாருன்னு தெரியாது. யாருன்னு தெரியாத ஒருவர் சஹாபாக்கள் அல்லாத ஒரு லிஸ்டில் வரும்போது அது பொதுவாக ஏற்கப்பட்ட ஒரு முடிவு, அது இல்லை லைஃபான அறிவிப்பது. சரியான இந்த அறிவிப்பாளர் வரிசையினுடைய என்ன சொல்லலாம், வாயில் சொன்னாராம். பின்னர் நான் ஒரு சந்தர்ப்பத்தில் போனேன். அப்போது அவர்களுடைய ஆடையின் கீழே அவர்கள் மேல் ஆடை அணிந்திருந்தார்கள், அவர்களுடைய கைகள் அசைந்து கொண்டிருந்தது என்கிற செய்தியை சொல்லப்படுகிறது. சரியான அது வேற ரிவாயத்தில் எப்படி வருகின்றால் இப்படி வருகின்றது. அதாவது அதே அந்த செய்தி குளிர் உள்ள ஒரு காலத்தில் நான் சென்றேன். அப்போது மக்கள் அவர்களுடைய கைகளை மக்களுடைய கைகள் குளிரின் காரணமாக ஆடைகளின் கீழே இருந்து அசைந்து கொண்டிருந்தது என்று வருகிறது. குளிரின் காரணமாக நான் போனது என்ன காலம், குளிர்காலம் என்று வருகிறது. இந்த செய்தி ஆசிம் ஜுஹைர் கிட்ட சொல்ல போது, ஜுஹைர் ஒரு மிக நம்பகமான ஒரு மாணவன். சரிதானே, இவர் இந்த சொல்லப்பட்ட ஆசிம் கிட்ட இருந்து செய்தியை கேட்ட எல்லோரும் ஆசிமை விடவும்
மிகவும் நம்பகமானவர்கள். சரிதானே? விரல் அசைத்தல் என்று சொல்றவரு, விரல் மத்த இசாராண்ட வார்த்தை சொல்றவர் எல்லாரும் தான். சரியானே? இந்த ஜுஹைரங்கிறவரு சொல்லாரு, ஆசிம் வேறு சிலர்கிட்ட கேட்டதாக. சரி, அப்துல் ஜப்பார் அது மாதிரி அவர் இன்னும் ஒரு பேர் சொல்லப்படாத நபரிடம் கேட்ட செய்தியாகத்தான் சொல்லுகிறாரு. குளிர்காலத்துல போனதும் கையசைந்துக்கின்ற செய்தி குளிரின் காரணமாக. சரியானே? இந்த செய்தி ஆசிம் இப்படி ஜுஹைர்கிட்ட சொல்லிட்டு இதே செய்திய ஜாயிதாவுடன் செல்லும் போது எப்படி அவர் சொல்லார் என்றால், அதாவது இந்த அப்துல் ஜப்பார் அவர் குடும்பத்தில சிலர்கிட்ட கேட்டாருங்கிற அந்த பலகீனமான அறிவிப்பாளர் வரிசையை அப்படியே அந்த அறிவிப்பாளர் வரிசையை விட்டு சரியானே, இந்த ஹதீஸுக்குரிய உண்மையான அறிவிப்பாளர், அந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குத்தானே, மேலுள்ள அந்த அது நபியில தொழுகை பார்த்த அந்த செய்தியோட சேர்த்து அந்த அறிவிப்பாளர், அதாவது ஆசிம் பாப்பா கிட்ட கேட்ட மாதிரியும் பாப்பா வாயிலாளர்கிட்ட கேட்ட மாதிரியும் இந்த செய்தி அப்படி மொத்தமா அறிவிக்கிறார். அதாவது என்னண்டா, ஒரு செய்தி ஒரு பலகீனமான மூடாகம் கிடைக்குது எனக்கு, அது வேற ஒரு செய்தி. இன்னொரு நம்பகமான செய்தி, ஒரு நம்பகமான அறிவிப்பாளர் செய்யணும் ஒரு செய்தி கிடைக்குது. சரியானே? நான் அந்த செய்தியை சிலர்கிட்ட சொல்லும் போது இந்த செய்தி எனக்கு இன்னார் சொன்ன, இந்த செய்தி இன்னார் சொன்னு சொல்ல. அப்ப கேட்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இது நம்பகமானவர்கள் சொன்ன செய்தி, இது மற்றவர்கள் சொன்ன செய்தி, எனவே இதை எடுக்கக்கூடாது, இது எடுக்கலாம் சொல்லுவாங்க. சிலர்கிட்ட சொல்லும் போது சரியானே, நம்பகமானவர்களுடைய அந்த அறிவிப்பாளர் வரிசையை சொல்லி பலகீனமானவர் வரிசையினாக வந்த செய்தியையும் அதையே சேர்த்து சொல்றது, வரிசை அந்த அறிவிப்பாளர் வரிசையை விட்டுட்டு. சரியானே? பார்க்கிறவங்க என்ன நினைப்பாங்க, எல்லாம் இந்த நம்பகமானவர் வாயிலினூடாக வந்ததுதான் நினைப்பாங்க. சரியானே? எனவே இந்த நம்பகமானவர் அறிவிப்பாளர் வரிசையினூடாக வந்த செய்தியில அந்த குறிக்கப்பட்ட அந்த செய்தி, அது மத்தன் என்று சொல்வார்கள் ஹதீஸ் கலையில், அந்த மத்தனில பலகீனமான ஒரு மத்தனும் இணைஞ்சிட்டு கலந்துட்டு இவ்வாறு ஆசிம் அறிவிச்சிருக்கார். எங்க ஜாயிதாவிற்கு சொல்லியிருக்கார், அது மாதிரி சுஃபியானுக்கும் சொல்லியிருக்கார். எனவே அதுல என்னத்தை புரிஞ்சு கொள்ள சொன்னால், இதுக்கு நாம் முதுரஜ் என்று சொல்றோம். அதாவது முதுரஜ்ங்கிறது ஹதீஸ் கலையில ஒரு வகை, அதாவது நபிர வார்த்தைக்குள் அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவியினுடைய விளக்கங்கள் மிக்ஸ் ஆகிறது. சரிதானே? அல்ல ஒரு சஹாபியினுடைய வார்த்தை மிக்ஸ் ஆயிரும், அப்படி சேர்க்கப்பட்டுரும். அல்லது இவ்வாறு ஒரு ஆதாரமான செய்திக்குள்ள ஆதாரமற்ற செய்தி ஒன்று மிக்ஸ் ஆயிரும். இதை மிகவும் துல்லியமாக ஆராய்ச்சி செஞ்சு இமாம்கள் கண்டுபிடிப்பாங்க. சரியானே? இது சம்பந்தமாக ஹத்தீபுல் பக்தாதி அவர்களுக்கு அல் ஃபஸ்லு ஃபி வஸ்லில் முதுரஜ் என்று நினைக்கிற அந்த கிதாபுல பேர். சரியானே? அவர் அந்த கிதாபில் என்ன செய்யறாரு, இந்த சப்ஜெக்டையும் பேசுறாரு. சரி, இது மாதிரி பலரும் ஆங்காங்க இந்த ஆய்வுகளை செஞ்சிருக்காங்க. எனவே நாம இதுல என்ன எடுத்தோம்னா, ஆசிம் என்கிறவர் தான் ஒரு செய்திய சரியானே சொல்ற போது அவர் ஒரு மக்கள் தவறாக விளங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தவறாக விளங்குற வாய்ப்பை விட்டு சரியான முறையில் செல்லணும். அதாவது ஜுஹைருக்கு இந்த செய்தியை சின்ன போல இதுதான் இந்த அறிவிப்பாளர் வரிசையினூடாக இந்த செய்தி வந்தது, இந்த அறிவிப்பாளர் வரிசையினூடாக பலகீன அறிவிப்பு இந்த செய்தி வந்து பிரிச்சு எழுதிக்கணும். ஆனால் அவரிடம் இப்படி சொல்லிட்டு மற்றவரிடம் எல்லாத்தையும் நம்பகமான வாயிலாக வந்தது என்று சொல்லியிருக்கார். இப்படி வரும்போது ஒன்று ஆசிம் வேணும் என்று செய்தார் என்று சொல்லணும், அல்லது தவறுதலாக செல்லியிருக்கார் சொல்லணும். சரியானே? எதுவாக இருந்தாலும் பிழையாத்தான் வரும். வேணும் என்று சொல்லி இருந்தால் அது பிழை, அது ஒரு சகியான செய்திக்குள்ள பலகீனமான செய்தியை மிக்ஸ் பண்றதாகிடும். சரியானே? ஒரு நல்ல ராவிகள்ல நாம அப்படி வேணும் என்று செய்தார் என்று சொல்லல. சரியானே? அப்படி சொல்வது பொருத்தம் இல்லை. அண்ட் அவர்கள் நிறைய ஹதீஸ்களை அறிவித்தவர்கள், அறிஞர்கள். சிறு தவறுகளுக்கு நம்ம தவறுகளை தவறோட வச்சுக்கொள்ளும். வேணும் என்றுதான் செஞ்சாருங்கிறதுக்கு நாம சரியான எவிடன்ஸ் என்ன செய்யணும், கொண்டு வரணும். அப்படி இல்லைங்கிறத நாம அப்படி சொல்லல. ஆனால் ஒன்று ஆசிம் அவர்கள் தவறு வருகின்ற சந்தர்ப்பம் இருக்கின்ற அலிபின் மதனி சொல்லிக்கிறானே, அதனால அது இதுல இப்படியும் பெறலாம். சரியானே? எனவே இது ஆசிம் ஒன்று மறதியானே அல்லது அந்த விஷயத்தை பொருட்படுத்தாம நினைஞ்சிருக்கார், இப்படி சொல்லியிருக்காரு. எனவே அது ஆசிம் உடைய அந்த ரிவாயத்தை இன்னும் கொஞ்சம் நாம துருவணும் என்கிறது என்ன செய்கிறது, தூண்டுகிறது. எனவே இவ்வாறு பார்க்கிற போது அந்த ஆசிம் சொல்லக்கூடிய அந்த யுஹர்ரிக் என்ற வார்த்தை, ஜாயிதா என்ற மாணவர் சொல்லுகின்ற வார்த்தை, அது குலைபுங்கிறவரிடம் இருந்து கேட்ட வார்த்தையாக கொள்ள இயலாது. மாறாக அவர் இஷாரா என்ற வார்த்தையை இவர்கிட்ட சொல்ல போது
என்னது அப்படியான ஒரு வார்த்தையாக யுஹர்ரிக் என்ற வார்த்தையை போட்டு சொல்லியிருக்காரு. எனவே அதே நபர் தான் நசப என்று சொன்னார். ஆனால் அந்த நசபங்கிறதுக்கும் யுஹர்ரிக்ங்கிறதுக்கும் இடையில ஒரு பாரிய வித்தியாசம் இருப்போம். இது அசைத்துக்கே இருக்கிறதையும் இது நீட்டிக்கு இருக்கிறதையும் சுட்டிக்காட்டு ஒன்று கொண்டு முரண்பட போகிறது. எனவேதான் வெளிப்படையில் இஷாரா என்றது கையை வைத்து இப்படி சொல்லுகிற போது நீட்டிக்கு இருக்கிறதை தான் சுட்டிக்காட்ட போகுது. சரியானே? சில சந்தர்ப்பங்கள்ல தான் அசைத்தலுங்கிறதுக்கு வாரத்துக்கு இடம்பாடு இருக்கு. நான் ஒரு விரலால் இஷாரா செஞ்சு கூப்பிட்டு இப்படி இப்படி 2 நேரம் அசைக்கிறதுக்கு வரும். சரியானே? அது ஒரு ஆள் அழைக்கிறதுக்கு கூப்பிடுறதுக்கு. சரியானே? இந்த ஹதீஸ்ல வர்ற வார்த்தையில தா என்ற வார்த்தை வந்திருக்கு. தா என்றால் அழைத்தானங்க இருக்கு, பிரார்த்தித்தானங்க இருக்குது. ஆனா பொதுவா இங்க வந்து கருத்து பிரார்த்தனைங்கிற கருத்து தான் சரியான கருத்து. சரியானே? சிலர் ஒரு ஆளை அழைத்தல் என்று கருத்து கொடுக்கிறது நம்ம பொறுத்தவரை தவறானது. சரி இல்ல, ஆளுங்கிறதும் இல்ல, அது தவறான புரிந்துணர்வு. அரபியில நம்மை விட அரபுல பாண்டித்தியம் பெற்ற அறிஞர்கள் ஹதீஸ்கள் அறிஞர்கள் எல்லாம் அது பிரார்த்தனைங்கிறது தான் மென்ஷன் பண்ணுது என்று சொல்லியிருக்காங்க. சரியானே? எனவே இங்க இந்த யுஹர்ரிக் என்ற வார்த்தை இது இவரிடம் இருந்து வந்ததாக வைத்துக் கொண்டால் அந்த வார்த்தை அது அவருடைய வழக்கம். எனவே அவருடைய வழக்கம் என்று தள்ளி வைக்கணும். ஒன்று தள்ளி வைத்தால் மிங்க போகுது இஷாரா. ஏன் என்றால் கண்ட சஹாபி சொன்ன வார்த்தை என்ன, இந்த வார்த்தை என்ன? வாயில் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கண்டார்கள் என்கிற போது அவர் அசாரா என்று சொல்லியிருந்தால், அவர் அசாரா என்ற வார்த்தையை தான் சொல்லியிருந்தால் அதை கேட்கின்ற அவருடைய மாணவன் கேட்ட ஆசிம் லா யுஹர்ரிக் என்ற வார்த்தை என்ன செய்யலாது, போட இயலாது. என்றால் வேற ஒரு கருத்தை கொடுத்துரும், போட்டா குற்றம். எனவே இந்த மூன்றும் இப்படியான முரண்பாடு வருவதால் அந்த ரிவாயத் அதை ஏற்க முடியாது. ஒரு வாதத்திற்கு மற்ற சில அந்த ஹதீஸை தட்டக்கூடிய இன்னும் சில என்ன சொல்லாங்க, ஆசிமுடைய தவறு அல்லது. யாருடைய தவறு? இதை கேட்ட ஜாயிதா தான் தவறு விட்டிருக்கிறார். என்றால் ஆசிம் மற்ற எல்லோரிடத்திலும் இஷாரா என்ற வார்த்தை அல்லது அதற்கு ஒப்பான வார்த்தை கொடுத்துட்டு, சரிதானே, இவர் மட்டும் இப்படி சொல்லார் என்றால் ஆசிமில் அந்த தவறு ஜாயிதா தான் அவர் தவறுதலா அறிவிச்சிருக்கலாம் என்று சொல்லாங்க. எது எப்படி இருந்தாலும் ஜாயிதா அந்த தவற விடட்டும் அல்லது ஆசிம் விடட்டும், வாயில் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? வாயில் ரலியல்லாஹு அஷார விரலை வைத்து அதை நட்டி இஷாரா செய்தார்கள், அதாவது நீட்டினார்கள் என்ற கருத்தில் உள்ள இஷாரா அதை கொடுத்திருந்தால் யுஹர்ரிக் என்ற வார்த்தை பாவிக்க இயலாது. அது எனவே கண்ணுட்ட சஹாபியினுடைய வார்த்தை முதலில் நின்று விளங்கும். எனவேதான் மற்ற ஹதீஸ்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறது, அப்துல்லாஹ் இப்னு சுபைர் அறிவிக்கிறது, அதே மாதிரி மற்ற சஹாபாக்கள் அறிவிக்கிறது எல்லாம் எது வருகிறது? இஷாராங்கிற வார்த்தை தான் வருகிறதுங்கிறதால் இந்த வார்த்தை பிரயோகம் இது தவறுதலாக வந்த வார்த்தை. எனவே தவறுதலாக வந்த வார்த்தை பிரயோகத்தை நாம் வைத்து சட்டம் எடுக்க இயலாது. அந்த வார்த்தையை தட்டி விடுவோம். சட்டம் எடுக்கிறதுக்கு முந்தி இந்த வார்த்தை அந்த குறிக்கப்பட்ட சாபியுடைய வார்த்தையை என்ன செய்யணும்? நிறுவனம். இந்த கட்டத்தில் என்ன செய்யலாம் இருக்கு? நிறுவ இயலாது. எதை சொன்னார்? அந்த வார்த்தையை சொல்லுகிற ஆசின் நபியை கண்டவர் அல்ல, நபியை அவர் பார்த்து பிடிச்சல, கண்டவர் சஹாபி வாயில். அவர் கண்டு எதை சொன்னாருங்கிறது தெரியாது. அதை குலைபு கேட்டார், குலைபு ஆசிமுக்கு சொன்னார், ஆசிம் தான் குலைப் சொன்னதாக சொல்கின்ற போது இப்படி பல மாதிரியா வருகிறது. எனவே அந்த வார்த்தையை நிறுவி விட்டுத்தான், இதுவும் ஆசிம் சொன்னதான் நிறுவினாத்தான் அதில் இந்த சட்டம் எடுக்கலாம். வார்த்தையை நிறுவ முடியாவிட்டால், நிறுவாமல் அல்லது நிறுவனத்துக்கு சந்தேகத்துக்கு இடமாக இருந்தால் சந்தேகமானதை விட்டுவிட வேண்டும். எனவேதான் அந்த வார்த்தை இந்த பிரச்சனை அது சஹாபியினுடைய வார்த்தை என்று நிறுவ முடியாத அந்த நிலையில் நாங்கள் என்ன செய்கிறோம்? அதை விட்டு விடுகின்றோம். அதை விட்டாலும் இங்க போகிறது என்ன? இஷாரா என்கிற வெளிப்படையாக ரசூலுல்லாஹ் தியாத்திரிக்கிற போது விரலை பொத்தினார்கள், பின்னர் அந்த கலிமா விரலை கொண்டு இஷாரா செய்தார்கள் என்று அந்த வார்த்தை அது நீட்டுகின்ற கருத்தை தான் வெளிப்படையாக கொடுக்கிறது. அவ்வாறு கொடுப்பதால் தான் அரபு உலகம், நாம் அரப வேற்றுமொழியிலிருந்து படிச்சு நம்மளும் மற்ற அறிஞர்களும் அரபு உலகம் பாசையை கொண்டவர் சாதாரணமா இந்த வார்த்தையை சொல்லுகின்ற போது எந்த கருத்தை கொடுக்குறாங்க? நீட்டுதல் கருத்தை கொடுக்குறாங்க. அசைத்தல் என்கிற அந்த பொருள் எப்ப கொடுக்க வந்தது என்றால் இந்த யுஹர்ரிக் என்ற அறிவிப்பை சரி கண்டதால் தான் இஷாரா என்கிறதுக்கு சில நேரம் அசைத்தல் என்ற கருத்தும் இருந்தானே. எனவே இதுக்கு இது நேர்பாடா இருக்கிறது என்று அசைத்தல் என்ற கருத்தை செஞ்சாங்க, கொடுத்தாங்க. சரியானே? நம்ம கேட்கிறோம், முதல்ல இந்த வார்த்தை அது அந்த வார்த்தை மட்டும்தான் வாயில் ரலியல்லாஹு அறிவிப்பில் வந்து ஆசிம் சொல்லி இருந்தால்
அப்ப என்ன செய்யலாம்? அதுதான் நபிகளாடம் வந்த வார்த்தை, அந்த ஷாபியிடம் வந்த வார்த்தை நபிகளாட தொழில் முறை என்று என்ன செய்யலாம், சொல்லலாம். அவர் ஒருவர்கிட்ட இப்படியும் ஒருவர்கிட்ட இப்படியும் சொல்லத்தால எனவே அது ஒரு சிக்கலான அறிவிப்பு, அதை விட்டு விடுகிறோம். ஆம், இதுவரைக்கும் அந்த ஆசிம் என்பவரிடம் பல அறிவிப்பாளர்கள் பல மாதிரியாக சொன்ன அந்த ஹதீதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம். இதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விரலை கொண்டு யதுஉ பிஹா, அந்த விரலை கொண்டு பிரார்த்தனை செய்தார்கள் என்றும், ஒரு சிலர் அந்த விரலை கொண்டு அழைத்தார்கள் என்றும் அறிவிப்பு செய்கின்றார்கள். மௌலவி அவர்கள் எந்த ஒரு அறிஞரும் அரபையே தாய்மொழியாக கொண்டவர்கள் அந்த எது என்பதற்கு ஒரு ஆளை அழைப்பது என்று சொல்லவில்லை. என்றால் ஒரு சில மொழிபெயர்ப்புகளில், தமிழ் மொழிபெயர்ப்புகளில், சில தொழுகை புத்தகங்கள்ல ஒரு ஆளை என்ற அடைப்பு குறிக்குள்ள போட்டுட்டு ஒரு ஆளை அழைப்பது போன்று அந்த விரலை அசைத்தார்கள் என்று சொல்கின்ற போது அதை அசைத்துக் கொண்டிருத்தல் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. அவர்கள் மறுக்கின்ற போது கூட அதனை கொண்டு விரலினால் எப்படி பிரார்த்தனை செய்வது அப்படி என்ற ஒரு வார்த்தையை என்ன செய்வாங்க கேட்டு அவர்களுடைய அந்த அழைத்தல் என்கிற வார்த்தை என்ன செய்றாங்க, உறுதிப்படுத்துறாங்க. அதாவது ஒரு விரலை கொண்டு பிரார்த்தனை செய்யறதுங்கிறது அந்த விரலை நீட்டி கொண்டு பிரார்த்தனை செய்தால் அந்த விரலை கொண்டு பிரார்த்தனை செய்யறதுங்கிற பழக்கத்திலே உள்ளது. இப்போ மௌலவி அவர்கள் பேசுகின்ற போது கூட இந்த விரலை கலிமா விரல் என்று பயன்படுத்தினார்கள். அதாவது இலங்கையிலே ஷாபி மதுஹபை அதிகமாக பின்பற்றக்கூடியவர்கள் இந்த விரலை கலிமா விரல் என்பார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் ஆள்காட்டி விரல் என்பார்கள். எப்படி கலிமா விரல் என்று வந்தது தெரியுமா? ஷாபி மதுஹபிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லும் போது இதை நீட்டுவதனால் இந்த விரல் கலிமா சொல்லும் விரல் என்ற ஒரு வார்த்தை பிரயோகம் வந்திருக்கிறதா பாருங்கள். அப்ப இந்த விரலுக்கு கலிமா விரல் என்ற பெயர் வந்தது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லுவதற்கு இந்த விரலை நீட்டுவதனால். அப்ப கலிமா இந்த விரலை நீட்டி கலிமா சொன்னார் என்கிறத வச்சு மொழியிலேயே வந்து விட்டது கலிமா விரல் என்று. எந்த அளவுக்கு என்றால் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கூட கலிமா விரல் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்த அர்த்தம் தெரியாமல். ஆக இந்தியாவிலே அந்த வார்த்தை இல்லை என்றால் அந்த ஷாபி மதுஹப் இல்லாத பகுதிகளில் அந்த வார்த்தை இல்லாமல் போயிருக்கின்றது. எனவே விரலை கொண்டு பிரார்த்தனை செய்தார் என்கிறது ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபா மைதானத்திலே வானத்தின் பக்கம் விரலை நீட்டி அல்லாஹும்ம ஷஹித் யா அல்லாஹ் நீ இதுக்கு சாட்சியாக என்று பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். எனவே அந்த கலிமாவை சொல்லி பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியாதாக இருக்கின்றது. அடுத்து சொல்வார்கள் நஸப என்கிற அந்த வார்த்தை, விரலை நட்டினார்கள். சிலர் கிண்டலாக சொல்வார்கள் விரலை நட்டு என்றால் இப்படி பிடிப்பதா, இப்படித்தானே நட்டுவது. ஒரு மரத்தை நட்டுவது அப்படித்தான் என்றால் நிலம் கீழே தான் இருக்கிறது, நிலம் என்பது நிலைக்குத்தாக இருக்கவில்லை. அதே நேரம் விரலை நாட்டுவது என்பது இப்படி அல்ல. ஒவ்வொரு வார்த்தையும் எந்த பொருளுக்கு சொல்லப்படுதோ அந்த பொருளை வைத்து அதை புரிவது வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு மனிதன் உட்காருவது என்பது வேறு, ஒரு பூனை உட்காருவது என்பது வேறு, ஒரு பறவை மரத்திலே உட்காருவது என்பது வேறு. ஒரு மனிதனை போன்று கால் மடித்து அதனுடைய பித்தட்டை வைத்து ஒரு பறவை உட்காருமா? நாம் பார்க்கின்றோம், நம்மளே வந்து பார்க்கின்றோம். தன்னுடைய பார்வையை நட்டினான் என்றால் என்ன? யாராவது அண்ணாந்து பார்த்து வானத்துக்கு பார்வையை நட்டினார்களா? ஒரு பெண்ணை பார்த்த ஒருத்தர் அந்த பெண்ணின் மீது தன்னுடைய பார்வையை நட்டினான் என்றால் என்ன? பெண்ணை உசக்க வச்சு விட்டு அவர் கீழே இருந்து நட்டினாரா? அப்ப அந்த பார்வையை நட்டுவது என்பது, விரலை நட்டுவது என்பதெல்லாம் வேறு ஒரு திசையை குறிக்கின்றது. ஆக ஹதீஸில் உள்ள வார்த்தைகளை கிண்டலாக பயன்படுத்தக்கூடாது என்பதையெல்லாம் நாங்கள் தெளிவாக பார்த்திருந்தோம். அடுத்து மௌலவி அவர்களிடம் நாங்கள் ஒரு கேள்வியை கேட்கின்றோம். அதாவது இந்த ஹதீஸிலே யுஹர்ரிகு பிஹா என்ற வார்த்தை ஒன்றை சொன்னீர்கள். அதே மாதிரி அஷார எதோ பிஹா நஸப என்ற வார்த்தை, இதுல இந்த அஷார என்பதற்கு ஒரு தடவை நீட்டுவது என்பதை தெளிவாக சொன்னீர்கள். இந்த யுஹர்ரிகு பிஹா என்பது அஷார என்ற வார்த்தை சொன்னதுக்கு பின்னால் அதுக்கு ஒரு மேலதிகமான ஒரு விளக்கமாக என்ன இருக்கக்கூடாது? ஒரு ஆள் தன்னுடைய விரலை அஷார ஒரே தடவை நீட்டி விட்டு இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய யுஹர்ரிகு பிஹா என்ற அந்த ஹதீஸை வைத்து நீட்டி, அது யுஹர்ரிகுஹா என்ற அந்த ஹதீஸை வைத்து அதை நீட்டி பிறகு அதை ஆட்டிக்கொண்டு அசைத்துக் கொண்டிருந்தார் என்ற ஹதீஸை, இரண்டுமே அறிவிப்பாளர்கள் சஹீஹாக இருப்பதனால் இந்த ஹதீஸுக்கு அந்த ஹதீஸை ஒரு விளக்கமாக, ஒரு ஜாயிதாவாக, ஷாதாக எடுக்காமல் ஜாயிதாவாக மேலதிக விளக்கமாக ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் சொன்னால் புரிய. இப்ப இதுல நீங்க அந்த அஷார என்ற வார்த்தை ஒரு தரம் நீட்டுதல் என்று ஒன்று சொன்னேன். நான் அந்த ஒரு தரம் என்ற வார்த்தையை நான் பாவிக்கவில்லை. விரலை கையை மடித்து விரலை நீட்டுறதுக்கு இஷாராங்கிறது. இரண்டா ஒரு தரம் நீட்டுதல் என்ற கருத்து கொடுத்தால் நீட்டி போட்டு மடிக்கிற போல போயிடும். அதாவது தவறான ஒரு இது. அதே இப்ப அஷாராங்கிறதுக்கு மேலதிக விளக்கமாகத்தான் அசைத்தல் என்று வந்திருக்கிறது. வெறுமனை நீட்டுதல்ல அசைத்தல் என்று வந்திருக்கிறது என்று எப்ப நாம சொல்லலாம் என்றால், முதல் அந்த வார்த்தை அந்த சஹாபி கண்ணுட்ட சஹாபியினிடம் இருந்து அந்த வார்த்தை வந்திருக்கும். இவர் ஒருவரிடம் செல்லும் போது அசைத்தல்ங்கிறதுக்கு எதிராக நஸப என்ற வார்த்தையை அறிவிக்கார். ரெண்டு வாயில் அந்த ஆசிம்ங்கிறவர் யுஹர்ரிக் என்ற வார்த்தையை ஒருவர்கிட்ட சொல்லாரு ஜாயிதாவிடம்.
அசைத்தல் என்ற வார்த்தையை கொடுக்கிறார். மற்ற 2 பேரிடம் நசப் என்ற வார்த்தையை கொடுக்கிறார். நசப் என்றால் அது அசைக்காமல் வைத்திருக்கிறதல். எனவே இவ்வாறு முரண்பட்டதால் அசைக்காமல் வைத்திருந்தல் என்கிறதும் சரியானே, இஷாரா என்கிறதும் யுஹர்ரிக் என்கிறது சரியானே, இதுல முரண்பாடு இங்கு வருதால் அதனால அந்த கேள்வி வருகிறது. முதல் இவர் குலைபிடம் இருந்து கேட்டது வார்த்தை என்ன, குலைபு அந்த கண்ட சஹாபியிடம் இருந்து கேட்ட வார்த்தை என்ன நிறுவனம் தானே. மற்ற ஹதீஸ்களில் எல்லாம் அறிவித்து அஷாரா என்ற வார்த்தையை மட்டும் சொல்றார்கள். எனவே இவர் ஒரு நேரம் நட்டுதல், அஷாரா என்றால் நீட்டி அசைக்காமல் நட்டி வைத்திருக்கிறதுக்கும் அது பொருந்தும், அசைக்கிறதுக்கும் பொருந்தும் என்று வச்சுக் கொண்டாலும், அதைத்தான் நான் சொன்னேன். இந்த வார்த்தை மட்டும் அந்த சஹாபியிடம் இருந்து வந்திருந்தால் அதுக்கு எதிரானதும் பெறாமல் இவர் எல்லோரிடமும் அதையும் இதையும் சேர்த்து சொல்லி இருந்தால் இதெல்லாம் அந்த கண்ணுட்ட சஹாபியிடம் இருந்து வந்த வார்த்தை என்று சொல்லலாம். ஆனால் இரண்டும் எதிரணியான கருத்தா இருக்கிறது, ஒன்று கொண்டு நேர் எதிரான கருத்தை கொடுக்கக்கூடிய முறையில் இவர் முரண்பட்டு சொல்வதால், எனவே இவருடைய வார்த்தையில் நம்பகத்தன்மையில் அங்கே கோளாறு ஏற்படுகின்றது. அதனால்தான் முதல் அந்த வார்த்தை அந்த சஹாபியிடம் இருந்து வந்தது என்று நிறுவினால்தான் ஒரு வாதத்தில் கேட்கலாம், அதான் அந்த சஹாபி சொல்லிட்டாரு, அந்த அறிவிப்பாளர் இப்படி வாயில்தான் சென்னது என்று சொல்லிட்டாரு. அப்படித்தான் வைவான அரசியலையும் வருது. வைவான அறிவிப்பாளர் மறைக்கிற போது இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆய்வு செய்கிறவர்கள் தான் இவ்வாறான சில குறைபாடுகளை வைத்து வந்து இது உண்மையான வார்த்தை, ஹதீஸ்ல வந்த வார்த்தையா இருக்கும், இது அந்த அறிவிப்பாளர் விளங்கின வார்த்தையா இருக்கும், இவர் தவறா புரிஞ்சு கொண்டாரு, இனி மற்றவங்க எல்லாம் சொல்லாத வார்த்தைகளை இவர் சொல்லாரு, எனவே இது ஏற்க முடியாத வார்த்தை என்று அது தட்டிவிட என்படும். எனவே வார்த்தையையும் உறுதிப்படுத்தாமல் அதில் இந்த சட்டத்தை எடுக்கிறதுங்கிறது, அதான் மேலதிகமான விளக்கம் என்று கொடுக்கிறா இருந்தாலும் சரிதான், சட்டம் எடுக்கிறது இருந்தாலும் தான், எதற்கும் முதல் இந்த வார்த்தை சரியானே, இந்த வார்த்தையில அந்த சாபிடம் நிறுவனம். ஆனால் அவரு இப்படி சென்னங்கார் இப்படி சென்னங்கார் இப்படி சென்னங்கார் 3 விதமாக சொல்றதால் நம்மளது கேள்வி, உண்மையில் அவர் குலைபிடம் இருந்து கேட்டது எது? ஒட்டுமொத்தத்திலே இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களை நாங்கள் பார்க்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத முறையை அறிவிக்கக்கூடிய வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கேட்ட குலைபுடைய மகன் ஆசிமிடம் இருந்து சுஃபியான், அது மாதிரியாக ஜாயிதா போன்ற பலர் அறிவிக்கின்றார்கள். இந்த அறிவிப்பிலே 3 விதமான அறிவிப்புகள் வந்திருக்கின்றது. ஒன்று யுஹர்ரிகுஹா, அதனை அசைத்துக் கொண்டிருந்தார் என்ற ஒரு அறிவிப்பு. இன்னொன்று வந்திருக்கின்றது அஷார, அதனை சைக்கினை செய்தார் என்ற ஒன்று. இன்னொன்று நசப என்பது. இதிலே நசப என்பது மட்டும் இல்லை என்றால் ஷைக்கினை செய்தார் என்பதை அதனை கொண்டு அசைத்தார் என்பதோடு சேர்ப்பதற்கு ஓரளவுக்கு சாத்தியம் இருக்கின்றது. ஆனால் அந்த யுஹர்ரிகு என்ற வார்த்தைக்கு, அசைத்துக் கொண்டிருத்தல் என்ற வார்த்தைக்கு எதிரான ஒரு சொல் நசப என்பது. இதிலே நசப என்பதோடு அஷாரையை சேர்க்கலாம், ஆனால் அஷார என்பதை யுஹர்ரிக்கோடு சேர்க்கலாம், ஆனால் நசபையையும் யுஹர்ரிக்குவையும் சேர்க்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. அதே இடத்திலே ஒரு லைவான ரிவாயத்து யுஹர்ரிக்கு பிஹாவுக்கு வருகிறது. அதாவது அதிலே வருகின்றது அனில் அப்துல் ஜப்பார் அன்பாலி அஹ்லிஹி என்ற ரிவாயத்திலே அன்பாலி அஹ்லிஹி என்பது மஜ்ஹூலாக வருகின்றது. எனவே இந்த 3 அறிவிப்பிலேயும் அஷார யுஹர்ரிகுஹா என்பதற்கு லைவுக்கு சாதுவாக இன்னொரு ரிவாயத்து வந்து அதனை தட்டிவிடக்கூடியதாகவும் இருக்கின்றது என்பது இதுவரைக்கும் உங்களோட பேசியதிலே எனக்கு புலப்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த நசப என்பது அஷார என்பதோடு சேர்ந்தால் அசைத்துக் கொண்டே இருக்காமல் நீட்டிக் கொண்டிருப்பது என்பது தெளிவாக புலப்படக்கூடியதாக இதுவரைக்கும் உங்களோடு பேசியதில் எனக்கு புலப்படக்கூடியதாக இருக்கின்றது. இதுல ஒன்று சொல்லி காட்டணும். அதாவது நான் ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் வாயிலாகத்தான் அந்த ஒரு செய்தி வந்ததா சொன்னேன். அதாவது குளிர்காலம் நிறைந்த ஒரு நாளை நான் சென்றேன். அங்க வந்து அவர்களுடைய ஆடைகளினுள்ளே குளிரின் காரணமாக கைகள் அசைந்து கொண்டிருந்தேன்னு சொன்னேன். இந்த செய்தியை நாம் உட்பட, நான் செல்லாவிட்டால் நம்மை சேர்ந்த பல சகோதரர்கள் ஒரு காலத்தில் அதாவது தவறான முறையிலே சொல்லி இருந்தார்கள். எப்படி என்று சொன்னால், ஆடைக்குள்ளும் கூட அவருடைய விரலை அசைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படி சொல்லியவர்கள் தவறாக சொன்னது, அதை வந்து ஒரு தவறாக வந்த ஒரு வார்த்தை. அதுவும் முதலாவது அந்த ரிவாயத்து பலகீனம், அந்த செய்தி சரிதானே. 2வது அதிலே வந்து விரல் அசைந்த செய்தி அங்க வரவில்லை. குளிரின் காரணமாக உடம்பு ஆடிக்கிறத பற்றிய செய்திதான் போர்வைக்குள்ள வருகிறது அந்த செய்தியில. அப்ப முதல்ல அந்த அறிவிப்பை பலகீனம் கொண்டிருந்தால் அதை விட வேண்டியதான். பலகீனமான அந்த அறிவிப்பால் வாயினோட வந்த செய்தியைத்தான் ஆசிம் ஒரு நேரம் ஜாயிதா கிட்ட செல்லும் போது அந்த அறிவிப்பால் வரிசையை விட்டுட்டு மறைத்து அதை சொல்லிட்டார். அதனால அதுவும் நான் முந்தி சொன்ன மாதிரி ஆசிமுடைய அந்த அதுல ஒரு ஆசிமனுடைய ரிவாயத்தில் ஒரு குறை காண்றதுக்கு நம்ம அறிவிப்பாளரை சந்தேகங்கிற போது பொய் என்றாப்பில் வந்துடும். அப்படி சொல்ல மாட்டோம். என்னது தவறு, அதில் இருக்கக்கூடிய தவறுகள் லிஸ்டில
நாம அதை காண்றோம் உண்டு. அடுத்ததாக இன்னொரு விடயத்தையும் சொல்லிக் கொள்ளணும் என்று சொன்னால், இதுல சிலர் யுஹர்ரிக் என்ற வார்த்தை மேலதிகமாக விளக்கமாக வந்திருக்கிறது என்று சொல்வதை வைத்து அவர்களுக்கு விரல் அசைத்தல்ங்கிறதா ஞாபகப்பட்டிருந்தால், உண்மையிலே அவர்களுடைய ஆய்வில் அதுதான் சரியாப்பட்டால் தாராளமாக செஞ்சு கொண்டு போகலாம். அவங்கள் இஹ்லாசோடு அதை செய்தால் அவர்கள் செஞ்சு கொண்டு போகலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரை ஒரு ஒரு ஹதீஸிலே ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை நாம் நினைக்கின்ற போது குறிக்கப்பட்ட ராவிகள் சொல்கின்ற வார்த்தைகள் அதில் குளறுபடி இல்லாத நிலையில் அந்த வார்த்தை என்ன செய்யணும் வரணும். இங்க ஏனைய சஹாபாக்களோடு வந்த வார்த்தைகள் எல்லாம் எந்த வார்த்தை? நவீன தொழுகை பற்றி அஷார் என்ற வார்த்தை தான் வந்திருக்கிறது. 4 அல்லது 5 அல்லது 4 சஹாபாக்கள் அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் அஷாரா என்ற வார்த்தை மட்டும்தான் வந்திருக்கிறது. அதுவும் அதற்கு நேர்பாடான வார்த்தைகள். அதற்கும் அப்பால் வாயிலுடைய ரிவாயத்திலேயும் ஆசிம் பலரிடமும் அப்படித்தான் சொல்லியிருக்கார். எனவே சர்ச்சைக்குரிய வார்த்தை அந்த வார்த்தை. அதனால் சர்ச்சைக்குரிய அந்த வார்த்தையை நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய தேவையில்லை. சந்தேகமானதை விடுங்கள். நான் திரும்பவும் சொன்னேன், அந்த வார்த்தையை மட்டும்தான் ஆசிம் குலைபு வாயிலிடம் கேட்டு வந்திருந்தால் அப்போது அந்த வார்த்தை அந்த நபியலாட தொழுகையின் முறையை கண்டதில் இருந்து அதற்குரிய வார்த்தையை என்ன செய்யலாம், எடுக்கலாம். எனவே அவர் அந்த வார்த்தையோடு மேலதிகமா அந்த வார்த்தையை ஒருவர்கிட்ட மட்டும் சொல்லி மற்றவங்கள்ட்ட எல்லாம் அது இல்லாத வேறு மாற்று கருத்தில் வரக்கூடியதுக்கு இடம்பாடான வார்த்தைகளை எல்லாம் சொன்னதால் அந்த வார்த்தையை ஏற்க முடியாது. அல்லாஹு ஆலம். எனவே எங்களுக்கு விளங்கியதை நாம் எடுத்துச் சொல்வது கடமை. எனவே அதனால் இந்த ஹதீஸ் அந்த வார்த்தை வரக்கூடிய அந்த ரிவாயத்து அது சாதாரண ஹதீஸ் கலையிலே சாதாரண ஒரு அறிவிப்பு. அது பல அறிஞர்கள் ஜாயிதாவில் ஏற்பட்ட தவறு என்று சொல்லுகிறார்கள். என்றாலும் எம்மை பொறுத்தவரை ஜாயிதா மிகவும் நம்பகமான அறிவிப்பாளர் என்பதால் அவரின் மீது அந்த குறையை போடுவதை விட அவரை விட நம்பகத்தன்மையில் சற்று படித்தரம் குறைஞ்ச ஆசிம் அந்த தவறை என்ன செஞ்சிருக்கலாம், விட்டிருக்கலாம் என்கிறதுக்கு இடம்பாடு இருக்கிறது சம்பந்தமாக நான் சில விடயங்களை மேலதிகமாக நினைஞ்சிருக்கேன், சொல்லியிருக்கேன். எனவே இவ்வாறான ஒரு வாயத்தை வைத்து சர்ச்சைப்பட்டு அதற்காக பிடிவாதமான முறையில நாம் அடம்பிடித்துக் கொண்டு சண்டை பிடிக்க தேவையில்லை. ஆனால் சிலருக்கு அதுதான் சரியாப்பட்டால் அவர்கள் அந்த சரியை தங்களுடைய கருத்தை சொல்லிக் கொண்டு போகலாம். இவர்களுக்கு அசைத்தல் இல்லை என்று ஆரம்பத்தில் இந்த நீட்டுதல் என்றுதான் சரியாப்பட்டால் அவர்கள் வார் போட்டும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருடைய இஹ்லாஸுக்கு ஏற்ற கூலியை வழங்குவான். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.